பிரைஸ்லார் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் எங்களது கும்பகோணம் ஏஜி திருச்சபையின் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சில ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்கவிருக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் சார்பாக நாங்கள் அந்த ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சுட்டு வந்து எல்லாருமே நீட் எங்கே பார்த்தாலும் நீட் எக்ஸாம் கோச்சிங் நடக்குது, எல்லாம் கிராஷ் கோர்ஸ் அந்த மாதிரி நடக்குது. எல்லாருமே வந்து கோச்சிங் போகிறாங்க. ப்ளஸ் இது வந்து யாருக்கு சாத்தியமாகும் அப்படின்னா, ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நீட் படித்து எல்லாருமே டாக்டர்ஸ் ஆக முடியாது. அதே மாதிரி ஜேஇ எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அப்போ எல்லாருமே வந்து இன்ஜினியர் ஆக முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டோம்னா டாப்பர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, அந்த கிளாஸில் ஸ்லோ லேர்னர்ஸும் இருப்பாங்க, ரொம்ப படிக்க முடியாதவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க நீங்கள் வந்து இப்போ நீட் எழுதி உங்களுக்கு அதில் ஒரு வேளை கிடச்சிருச்சுன்னா, பை காட்ஸ் கிரேஸ் கிடச்சிருச்சுன்னா வெல் அண்ட் குட். அப்படி கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் ஆனால் உங்களுக்கு மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன கோர்ஸ் போகலாம் அப்படின்ற ஒரு பார்க்கும்போது அதில் வந்து அடுத்து நீங்கள் என்ன இது பண்ணுவீங்க அப்படின்னா, B.Pharm போவீங்க, இல்லைனா அந்த பிடிஎஸ், பிபிடி, ஃபிசியோதெரபிஸ்ட், பிடிஎஸ் டென்டல் டாக்டர், அப்புறம் ஃபிசியோதெரபி, அப்புறம் பிஓடி, அதாவது B.Pharm, D.Pharm அந்த மாதிரி கூட நீங்கள் போவீங்க. அது இல்லாமல் இந்த மெடிக்கல், அதாவது இந்த நீட் இல்லாமல் போகக்கூடிய பிஎஸ்சி பேஸ்டு கோர்ஸ் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ஜிஆர் வெப்சைட், அந்த இதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த கோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஜாப் ஓரியண்டாக தான் இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் இதை ஒர்க் பண்ணலாம், இல்லை லேபரேட்டரியில் போய் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு வந்து படித்து முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரைன் அப் பண்ணி விட்டுருவாங்க. அது என்னென்ன கோர்ஸ் அப்படின்னா, கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கார்டியோ டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, ரேடியோகிராஃபி அண்ட் இம்யூனாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, மெடிக்கல் சோஷியாலஜி, நியூக்ளியர் மெடிசின், ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா, கிரிட்டிக்கல் கேர், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி. இப்போ நான் சொல்கிற எல்லா கோர்ஸுமே என்னென்னா, நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண அதே தான், ப்ளஸ் உங்களுடைய ஆசைகளும் இதில் வந்து நிறைவேறும். ஏன்னா நீட்டுக்கு எல்லாத்துக்கும் நீட் சீட் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த மீதி இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் படித்து உங்களுக்கு வேலைகளை வாங்கிக்கலாம். மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோகிராஃபி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், கிளினிக்கல் ரிசர்ச், ட்ராமகர், ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி, பேத்தாலஜி, ஆடியாலஜி, ஃபிசியாலஜி, அனஸ்தீஷியா, ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, டயாலிசிஸ். இப்போ வந்து இந்த எல்லாமே இது வந்து என்னென்னா, கவர்மெண்ட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி, அதை ஈக்குவல் டு MBBS மாதிரி இருக்கும். படித்து முடித்த உடனே நம்ம ஊர்லேயும் வேலை, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் வேலை, நல்லா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது போக நம்ம என்ன அப்படின்னா, இல்லை எங்களுக்கு வந்து நீட்டில் அந்த அளவுக்கு நீட் எழுதவும் எங்களால் முடியல, நீட்டு இல்லாமல் உள்ளதுலேயும் போக முடியல, எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா, நீங்கள் நார்மல் பிஎஸ்சி அந்த இதில் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் இருக்கிறது எல்லாத்துமே தெரியும். விஸ்காம், ஏஏ, இப்போ எல்லாம் அதில் தான் போயிட்டுருக்காங்க. பிசிஏ அந்த மாதிரி இதில் நீங்கள் போகலாம். அது தவிர்த்து இல்லை எங்களுக்கு படிப்பே வராது, எங்களுக்கு வந்து ட்ராயிங்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இதுக்கு கீழே வந்து மொத்தம் 4 இது இருக்குது, 4 பிரான்ச்சஸ். அதில் என்ன அப்படின்னா, டெக்ஸ்டைல் டிசைன், பிரிண்ட் மேக்கிங், செராமிக்ஸ், பெயிண்டிங். இந்த டெக்ஸ்டைல் டிசைன்றது வந்து என்ன அப்படின்னா, அது ஃபுல்லாகவே இந்த டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டட் தான். அதுக்கு வந்து அதுக்கெல்லாம் படித்தா எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். அது வந்து என்னென்னா, வீவர் சர்வீஸ் சென்டர், நெசவாலை சேவை மையம்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்குது. அதில் படிச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, லேக்ஸ் கணக்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பிரிண்ட் மேக்கிங். உங்களுக்கு எல்லாமே தெரியும், இப்போ எல்லாமே மீடியா எல்லாத்துலேயுமே வந்து பிரிண்ட் இல்லாமல் எல்லாமே டிஜிட்டல் தான். ஈவன் நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டு, கூகுள் பேமெண்ட் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் உள்ளே போகலாம். அடுத்தது செராமிக்ஸ், நம்ம வீட்டில் போடக்கூடிய டைல்ஸ், இப்போ எல்லாமே கிரானைட். யாருமே அந்த பழங்காலத்தில் உள்ள மாதிரி யாரும் அந்த செங்கல் தரையை விரும்புறதில்லை, சிமெண்ட் தரையை விரும்புறதில்லை, எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ்டை வச்சு நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். பெயிண்டிங், ட்ராயிங் நல்ல ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அந்த துறையில் எடுத்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு டாப்பிக்குமே பைஹார்ட் பண்ண வேண்டாம். இந்த காலேஜில் வந்து சேர்கிறதுக்கு வந்து ஃபீஸும் ரொம்ப கம்மி தான்.
1250 அந்த மாதிரி தான் ஃபீஸ் இருக்குது. இதுக்கு வந்து மார்க்கும் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு 70-80% வேண்டாம். 12th நீங்கள் ஜஸ்ட் ஒரு 50% இருந்தாலே போதும், இந்த கோர்ஸ்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இயர்லி ஃபீஸே 3000 தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு அஜந்தா எல்லோரும் அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ட்ரிப் கூட்டு போகிறாங்க. ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தான் எல்லாமே. இது வந்து நீங்கள் படித்து எழுதணும் அப்படின்றது இல்லை, எல்லாமே வந்து உங்களுக்கு டிராயிங் இன்ட்ரெஸ்டட், உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் தான். அதனால் வந்து இது எனக்கு படிப்பு வராது, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வந்து என்னை வீட்டில் தள்ளி இந்த மாதிரி ஓதங்கட்டி வைக்கிறாங்க, அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து லிங்க், இது எல்லாமே அட்மிஷன் எல்லாம் ஜூலையில் தான் தெரியும். இதுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. என்னென்னா https://tnjjmfau.in. தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்த திருச்சபை சார்பாக அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.